அனைத்து நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். ஸோ இந்த செஷன் இங்கிலீஷ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் சீரீஸில் வெரி ஃபர்ஸ்ட் டெஸ்டான நம்ம எடுத்துக்கிட்ட சிலபஸில் யூனிட் 1 டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட் ஆன்சர் கீ. ஸோ இந்த பர்டிகுலர் டெஸ்ட்டை இன்றைக்கு காலையில் உங்களுக்கு கொஷின் பேப்பர் கிடைச்சிருக்கும். கொஷின் பேப்பரை நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணி அல்லது ஹேண்ட் ரிட்டனில் டெஸ்ட்டை எழுதியிருப்பீங்க. ஸோ அதற்கான ஆன்சர் கீஸ் இப்போ நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆன்சர் கீஸை வெறுமனே ஒரு ஆன்சரை மட்டும் நீங்கள் எடுத்துக்காம அதற்குரிய அனைத்து ஆன்சர்ஸ்னுடைய ஆப்ஷன்ஸையும் 1க்கு 2 முறை என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராபிங் கொஸ்டின்ஸ் கொண்டு போங்க. அது எப்படி சார் கொண்டு போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி ஈஸி. இப்போ எளிமையாக ஒரு 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 டெஸ்ட்டில் ஒரு திருக்குறளை எழுதியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர், திருத்தக்க தேவர், இளங்கோவடிகள், அப்புறம் சீத்தலை சாத்தனார் இப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் திருக்குறளை எழுதினது திருவள்ளுவர் அப்படின்னு. இப்போ அதோட விடக்கூடாது. ஸோ அதில் நீங்கள் ஒரு நிறைவு பெறணும், ஃபுல்ஃபில் ஆகணும் இந்த ஏரியாவில் அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸை கோத்ரூ பண்ணுங்க. இளங்கோவடிகள் யார், சீத்தலை சாத்தனார் யார், திருத்தக்க தேவர் யார், அவங்க என்னென்ன ஒர்க்ஸை எழுதியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ப்ராபிங் நமக்கு வேணும். அப்படி இருந்தால் தான் ஒரு டெஸ்ட், ஒரு மார்க் டெஸ்ட் அல்லது ஒரு மாடல் டெஸ்ட் உங்களை ஷார்ப் பண்ணும் அந்த ஒரு மெயின் டெஸ்ட்டுக்கு. ஸோ அதை நீங்கள் இந்த டெஸ்ட்லையும் ஹேண்டில் பண்ணுங்க. இந்த டெஸ்ட்னுடைய கொஸ்டின் செட்டிங் எப்படி இருந்தது அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். டீச்சிங் ஆப்டிடியூட்ல இருந்து ஒரு 5 கேள்வி, ரிசர்ச் ஆப்டிடியூட்ல இருந்து ஒரு 5 கேள்வி, அப்படி ஒரு 10 கேள்விகளும், மீதி 10 கேள்விகள் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட்ஸ் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிற பேட்டர்ன்லையும் எடுக்கப்பட்டிருந்தது. ஏன் அப்படின்னா யூஜிசி நெட்னுடைய டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட் சிலபஸ் வேற. நமக்கு இங்கே ஸ்பெஷலி ஃபார் பிஜி இங்கிலீஷ் பீப்புள் தான் இந்த எக்ஸாம் எழுத போறீங்க. எம்ஏ இங்கிலீஷில் இருக்கக்கூடியவங்க இந்த எக்ஸாம் எழுத போறீங்க. ஸோ ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஒரு டீச்சர் ஒரு கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் நம்மளுடைய மேஜர் சப்ஜெக்டில் டீச்சிங் மெத்தட் எப்படி இருக்கும், ஆப்டிடியூட் எப்படி இருக்கணும், நம்மளுடைய ரிசர்ச் மெத்தடாலஜி என்ன, இப்படிங்கிற விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்ல நீங்க இதை கொஞ்சம் கேதர் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதவே ஒரு எஸ்ஏ டைப் கொஸ்டினா கூட உங்களுக்கு வராது. சரி, ஸ்ட்ரைட் அவே ஆன்சர் கீ போயிடலாம். கொஸ்டின் 1, which of the following is the primary aim of research? ஸோ ஒரு ரிசர்ச் அப்படிங்கிறதுனுடைய எய்ம் என்ன, அதுதான் கொஸ்டின். வெறும் கேதரிங் இன்ஃபர்மேஷன்ஸ் அல்லது ஃபேக்ட்ஸா, சம்மரைசிங் எக்ஸிஸ்டிங் லிட்ரேச்சரை ஏற்கனவே இருக்கக்கூடியதை அப்படியே திரும்ப சம்மரைஸ் பண்றதா, டு ஐடென்டிஃபை அண்ட் அட்ரஸ் சோஷியல் ப்ராப்ளம், சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து சொல்றதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னா டு அட்வான்ஸ் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், அறிவை வளர்த்துக்கிறது, அப்புறம் புரிதலை அதிகரித்துக்கிறது. இதுதான் எய்ம் ஆஃப் ரிசர்ச். ஓகே, ஃபைன். தென் கொஸ்டின் நம்பர் 2, a teacher uses a variety of teaching methods in their classroom. This approach best reflects which characteristics of effective teaching? 4-5 இது கொடுத்துருக்காங்க. ஆப்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கேட்டரிங் டு டிவர்ஸ் லேர்னிங் ஸ்டைல், நிறைய விதமான கற்றல் முறைகளை நம்ம எடுத்துக்கிறது. இதுதான் கரெக்டான ஒரு அப்ரோச்சாக திஸ் அப்ரோச் ரிஃப்ளெக்ட் பண்ணும். சரிங்களா, எஃபெக்டிவ் டீச்சிங் அதுதான் கரெக்டான குணாதிசயமும் கூட. ஓகே, ஏன் மீதி எல்லாம் ஆப்ஷன்ல நம்ம எடுத்துக்க முடியாது? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, நிறைய டீச்சிங் மெத்தட்ஸ் ஒரு ஆசிரியர் யூஸ் பண்றாங்க. இது எதை குறிக்குது, என்ன விதமான குணாதிசயத்தை குறிக்குது அப்படின்னா வெறும் மெமரைசேஷனா தான் குறிக்குதா? ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு வேண்டிதான் அவங்க அவ்வளவு எய்ட்ஸ் யூஸ் பண்றாங்களா? நோ. ஸ்ட்ரிக்ட் அட்ஹரன்ஸ் டு த கரிக்குலம், அந்த சிலபஸ் அப்படியே ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி சப்ஜெக்டை விட்டு வெளியே போகாம அப்படியே டீச் பண்ணணுமா? கிளாஸ் ரூம்ல எவனும் ஒரு சவுண்ட் கொடுக்காம டிசிப்ளினா இருந்து கவனிக்கணும், அதை குறிக்குதா? இல்ல. டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ், ஒருத்தனுக்கு ஈஸியா புரியும், ஒருத்தனுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் புரியும். இப்போ அவனுக்கு தக்க நம்ம ஸ்டைலை மாத்திக்கணும், தமிழ்ல சொல்லி கொடுக்கணும், இப்படிங்கிற டிஃப்ரெண்ட் லேர்னிங் ஸ்டைல்ஸை தான் இது குறிக்குது. ஓகே, தேர்ட் ஒன், இந்த ப்ராசஸ் ஆஃப் கண்டக்டிங் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். நம்ம இப்போ அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது ஒரு முக்கியமான வார்த்தை அப்படிங்கிறது அர்த்தம். இதை பத்தி இன்னும் நீங்க விரிவா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரிசர்ச் ஆப்டிடியூட்னு ஒரு டைட்டில் இருக்கனால ஸோ ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் அப்படின்னு 5 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னா அதுக்கு ஒரு 4 பேராகிராஃப் உங்களுக்கு வேணும் இல்லைங்களா? ஜஸ்ட் கூகுள் இட். குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்னா என்ன? Which of the following is typically the first step?
இந்த குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் பண்ணும்போது எது முதல் படி? அனலைசிங் த டேட்டாவா, ஹைப்போதசிஸ் ரெடி பண்றதா, ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சரா, கலெக்டிங் த டேட்டாவா? அப்படின்னா எந்த டைப் ஆஃப் ரிசர்ச்லயும் இந்த ரிவ்யூ ஆஃப் தி லிட்ரேச்சர் அப்படிங்கிறது முன்னாடி நிற்கும். அது என்ன சார் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்னா என்ன? மீதியெல்லாம் நம்ம ஓரளவுக்கு படிச்சிருவோம். டேட்டாவை அனலைசிஸ் பண்றது, டேட்டா கலெக்ட் பண்றது, ஹைப்போதசிஸ்னா ஒரு ப்ரெடிக்ஷன். ஃபார்முலேட்டிங் ஏ ஹைப்போதசிஸ் அப்படின்னா ஒரு தீசிஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி இது இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம எய்மை பொறுத்து நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஹைப்போதசிஸ் அது. ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கிட்ட தட் பர்டிகுலர் டாபிக்ல என்னென்ன ரிசர்ச் இது வரைக்கும் நடந்திருக்குது, அதுதான் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். இப்போ லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நாவலையோ, ஒரு டிராமாவையோ, ஒரு போயட்ரியோ, இல்ல ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஒர்க்ஸ், ராதருடைய ஒரு 3 ஒர்க்கு, ஒரு 2 ஒர்க்கு, பிஜி பொறுத்தவரையும் ஒரே ஒரு நாவல் எடுத்து பண்ணுவீங்க. இப்போ அந்த பர்ட்டிகுலர் நாவல்ல இதுக்கு முன்னாடி ஏதாவது ரிசர்ச் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி பண்ணியிருந்தா நம்மளுடைய தீசிஸ்ல அதை எடுத்து சொல்லணும். இப்படி இந்த இயர்ல ஒரு பர்ட்டிகுலர் ஸ்காலர் வந்து இந்த டாபிக்ல ரிசர்ச் பண்ணியிருக்காரு, இன்னொரு டாபிக்ல ரிசர்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு எவ்வளவு நீங்க லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமோ பண்ணலாம். பண்ணிக்கிட்டு நம்ம ரிசர்ச் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ இந்த ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்ஸ்ல இருக்கிறது மாதிரி இல்லாம புதிய ஒரு ஏரியாவை தான் நான் ரிசர்ச் பண்றேன் அப்படிங்கிறத இந்த அடுத்த ரீடர்ஸ்க்கு நம்ம உணர்த்தணும். அதுதான் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சருடைய வேலை. ஸோ சம்டைம்ஸ் நம்ம பண்றது எல்லாமே ஏற்கனவே இருக்கக்கூடியதான் பண்றோம். ஆனா எழுதும் பொழுது இல்ல சார் நான் இது வரைக்கும் இப்படி ஒரு ரிசர்ச் எவனும் பண்ணதில்ல, இதுக்கு முன்னாடி பண்ணவெல்லாம் வேற வேற டாபிக்ல தான் பண்ணியிருக்கேன், நான் தான் புதுசா ஒண்ணுல பண்றேன் அப்படின்னு ஒரு பொய்யா ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு எல்லா ரிசர்ச்சையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஃபைன். ஸோ தேர்ட் கொஸ்டின் முடியுது. ஃபோர்த் ஒன், which of the following assessment methods is most suitable for evaluating students critical thinking skills? எந்த பரீட்சையை வச்சு கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸை வந்து நம்ம எவாலுவேட் பண்ண முடியும் அப்படின்னா எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ். ஓகே, மீது எல்லாம் பாருங்க அப்ஜெக்டிவ் டைப். அப்ஜெக்டிவ் டைப்பை வச்சு தான் எல்லாரும் வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. ஆனா எஸ்ஏ டைப்பை வச்சு தான் குறிப்பா லிட்டரேச்சர்ல நம்ம வந்து ஆட்களை செலக்ட் பண்ண முடியும். பாருங்க, நீங்க செமஸ்டர்ல எக்ஸாம் எஸ்ஏ டைப்பை எழுதி தான் உங்களுக்கு டிகிரி கொடுக்குறாங்க. பிஜி ஒரு எம்ஃபில் ஈவன் பிஹெச்டி கூட என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கோர்ஸ் ஒர்க்குன்னு பேப்பர்ஸ் போட்டிருக்காங்க. கோர்ஸ் ஒர்க் பேப்பர்ஸ் நீங்க எழுதி டிஸ்கிரிப்டிவா எழுதினா தான் நீங்க வந்து பாஸ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து பாருங்க, நீங்க தியரி லிட்ரேச்சரை ரிசர்ச் பண்ணும் பொழுது பக்கம் பக்கமா எழுத வேண்டியதா இருக்குது. ஸோ எஸ்ஏ கொஸ்டின் தான் அந்த அதுக்கான பதில் தான் நம்மளுடைய கிரிட்டிக்கல் திங்கிங்கை வந்து எவாலுவேட் பண்ணும். ஏன்னா ஆப்ஜெக்டிவ் டைப் கொடுக்கும்போது இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஒன்னா கரெக்ட் பண்ணிடுவோம். அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. கொஸ்டின் நம்பர் 5, the concept of internal validity in research அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஸ்ட்ரைட் அவே நம்ம ஆன்சரை பார்த்துருவோம். இன்டர்னல் வேலிடிட்டி அப்படின்னா the extent to which the observed effects are genuinely caused by the experimental treatment. எல்லா விதமான விஷயங்களும் ஒரு 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 முயற்சி பண்ணி இல்ல பயிற்சி பண்ணி ஒரு டெஸ்ட் பண்றது மூலமா தான் ஏற்படுது அப்படிங்கிறது தான் இன்டர்னல் வேலிடிட்டி. மீதி எதுவும் அதுல பொருந்தாது. ஓகே, ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருக்கிறனால நான் மீதி ஆப்ஷன்ஸை விட்டுட்டு மூவ் பண்றேன். ஜஸ்ட் கோ த்ரூ இட். கொஸ்டின் நம்பர் 6, a teacher who encourages students to ask questions and actively participate in discussion in fostering அப்படின்னா என்ன? இதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆட்டோனமஸ் லேர்னிங். அப்படியே நீங்களே படிச்சிடுறது. ஆட்டோனமஸ் காலேஜஸ் சொல்றோம்ல, ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அது மாதிரி சுதந்திரமா அவனே படிச்சுக்கிறது. அதான் என்ன சொல்லுவாங்க, ஆட்டோனமஸ் லேர்னிங் மீன்ஸ் a teacher encourages students to ask questions and actively participate in discussion in fostering. ஓகே, அதாவது பாசிவ் லேர்னிங் அப்படிங்கிறது கரெக்ட்டுங்களா? இல்ல. ஆக்டிவ் லேர்னிங்னா ஓகே, இது பாசிவ் லேர்னிங்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. ராட் லேர்னிங் அப்படியே ஒன்றும் இல்லை, பச்சையா அப்படியே ஒண்ணுமே ஒரு எதை பத்தியும் ஒரு உப்பு சப்பு இல்லாம படிச்சுட்டு போறது. நோ. காம்படிட்டிவ் லேர்னிங் மத்தவங்க கூட போட்டி போடணும் அப்படின்னு கத்துக்கிறதா? நோ. அப்படியே நமக்குள்ளாடியே நம்ம வந்து கத்துக்கிறது. ஓகே, which of the following sampling techniques is a probability based method? முதல்ல நீங்க எழுதிக்க வேண்டிய பாயிண்ட் வந்து probability methodனா என்ன, அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. probability methods அப்படிங்கிறது எவ்ரி மெம்பர் ஆஃப் த பாப்புலேஷன் ஆஸ் அ நோன் அண்ட் நான் ஜீரோ சான்ஸ் ஆஃப் பீயிங் செலக்டட் ஃபார் த சாம்பிள். இவனாவது ஒருத்தர் செலக்ட் ஆகலாம், செலக்ட் ஆகாமலும் இருக்கலாம். ஓகே, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு சோறை எடுத்து பதம் பார்த்து மொத்த சோறும் வந்திருக்குன்னு சொல்றது, அதுதான் ப்ராபபிலிட்டி பேஸ்ட். ஓகேங்களா? அப்படி புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அப்படி கீழ் வருபவனற்றுள் எது அது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. எது வந்து ப்ராபபிலிட்டி பேஸ்ட் மெத்தட்னு கேட்டிருக்காங்க. எது ப்ராபபிலிட்டி பேஸ்ட் மெத்தட்னு கேட்டிருக்காங்க.
ஸோ ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங் இந்த மெத்தட் தான் ப்ராபபிலிட்டி பேஸ்ட் மெத்தடுக்கு ஆக்ட் ஆகுது. மீதி மூணுமே கன்வீனியன்ஸ், பர்போசிவ், ஸ்னோபால் இது மூணுமே நான் ப்ராபபிலிட்டி பேஸ்ட் மெத்தடை சார்ந்தது. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு புதுசாக இருக்கும். ப்ளீஸ் ட்ரை டு லேர்ன் இட். ஓகேங்களா? நீங்கள் புதுசாக தான் கற்றுக்கணும். அதனால தயவு செய்து புதுசாக கற்றுக்கங்க. ஐயோ இது வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு விட்டு ஓடாதீங்க. ஸோ டீச்சிங் லேர்னிங் மெத்தட்ஸ்ல நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. தோஸ் ஹூ ஆர் கம்ப்ளீட்டட் பிஎட் உங்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி ஒவ்வொரு லைன். கன்வீனியன்ஸ் சாம்பிளிங் அப்படின்னா என்ன? அது ஒரு நான் ப்ராபபிலிட்டி. அதில் என்ன பண்ணலாம்? ரிசர்ச்சர்ஸ் செலக்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஹூ ஆர் ஈஸிலி அக்செசிபிள். எவனை நம்ம பக்கத்தில் போய் நெருங்கி பார்க்க முடியுமோ அவனை மட்டும் எடுத்துக்கிட்டு டேட்டாவை அனலிசிஸ் பண்ணுறது. அடுத்தது பர்போசிவ் சாம்பிளிங் அப்படிங்கிறது ரிசர்ச்சர்ஸ் செலக்ட்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்பெசிபிக் கேரக்டர்ஸ். சில குணாதிசயங்களை கொண்டவங்களை மட்டும்தான் நீங்க சாம்பிளிங் எடுக்க முடியும். ஒரு ஒரு உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? ஆம், இல்லை, இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா கொடுத்து டிக் பண்ணி வாங்கிடுவாங்க. ரைட்? ஸ்னோபால் சாம்பிளிங் பாத்தீங்கன்னா நியூ ஒன். இதுவும் வந்து நான் ப்ராபபிலிட்டி மெத்தடு. இதுல என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, தி எக்ஸிஸ்டிங் ஸ்டடி பார்ட்டிசிபென்ட்ஸ் ரெக்ரூட் ஃபியூச்சர் சப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் அமாங் தேர் அக்யூட்டன்சஸ். ஏற்கனவே டெஸ்ட்டுக்கு எடுத்துக்கப்பட்டவங்கள திருப்பி அடுத்ததும் எடுத்துக்கிறது. ஸ்னோபால் சாம்பிளிங். ஓகே. ஸோ இப்படி சாம்பிளிங்ல 4 வகையான சாம்பிளிங்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கறதுல அதுல நான் ப்ராபபிலிட்டி எது, ப்ராபபிலிட்டி எது, அதுதான் இங்க கொஸ்டின். ஸோ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங். அப்படின்னா என்ன? ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்னா இட் இன்வால்வ்ஸ் டிவைடிங் த பாப்புலேஷன் இன்டு சப் குரூப்ஸ். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 100 பேர் இருந்தா ஒரு 5 பிரிச்சுக்கிறது. இதுல ரேண்டமா எல்லாரையும் நம்ம செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இருக்க முடியாது. ரேண்டமா செக் பண்ணி அதை மீதி எல்லாத்துக்கும் காமனா எல்லாத்துக்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. ஓகே. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, ஓட்டு எலெக்ஷன் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். எலெக்ஷன் முடிஞ்சோடனே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு அப்படிங்கிற 2-3 விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா ஓட்டு போட்டு எல்லார்ட்டையும் அந்த சாம்பிளிங் எடுப்பாங்களா கிடையாது. நோ. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஒரு 4 பேர், திருநெல்வேலி மாவட்டம் ஒரு 4 பேர், குறிப்பா அங்கங்க இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் 15 பேர் எடுத்து அதுல மெஜாரிட்டி எதுவோ அதான் நமக்கு வந்து லிஸ்டா கொடுப்பாங்க. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் இஸ் பிரைமர்லி கண்டக்டட் ஃபார். எதுக்கு இந்த பரீட்சைகள், அசஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் எதுக்கு நடத்துறாங்க? ஒரே விஷயம், ப்ரொவைடிங் ஃபீட்பேக் டு ஸ்டூடெண்ட்ஸ் டு இம்ப்ரூவ் தேர் லேர்னிங் டியூரிங் இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன் சார் மீது எதுவும் ஃபிட் ஆகாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் ரீட் இட். ஓகே. எவாலுவேட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் அ கோர்ஸ். அவனுடைய பெர்ஃபார்மன்ஸை மட்டும் எடுத்து ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்கா? நோ. அவனுக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும். அதுதான் உண்மையான விஷயம். சரி. ரேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் அச்சீவ்மெண்ட்ஸ். அவங்களுக்கு 1ஆம் ரேங்க் 2ஆம் ரேங்க்னு கொடுக்கறதுக்கு தான் இந்த அசஸ்மெண்டா? நோ. டிட்டர்மைனிங் த ஃபைனல் கிரேட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய மார்க் இவன் தான் ஏ கிரேடு, இவன் பி கிரேடு, இவன் சி கிரேடு அப்படின்னு போடுறதுக்கானோ அதெல்லாம் தப்பு. இப்போ நிறைய விஷயங்களை கட் பண்ணி விட்டாங்க. டோட்டலே வெளியே காமிக்க கூடாது, ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் சொல்லக்கூடாது அப்படின்னு பெரிய விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஒன்லி திங், அவனுடைய கற்றல் அந்த திறனை பார்த்து அவனுக்கு ஏதாவது என்னடா நீ திருத்திக்கணும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டை கண்டக்ட் பண்ணும். அடுத்து பார்ப்போம். இது ஒரு முக்கியமான கேள்வியை நான் பார்க்குறேன். The statement there is no significant difference in the academic performance of students using online resources compared to those who are using traditional textbooks. அதாவது காலங்காலமா நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் பாட புத்தகத்தை பயன்படுத்தி படிச்சுக்கிட்டே இருக்கோம். அதுக்கும் ஆன்லைன் ஸ்டடிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஹைபோதிசிஸா, நல்ல ஹைபோதிசிஸா, ரிசர்ச் கொஸ்டினா, ரிசர்ச் அப்ஜெக்டிவா? ஸோ அஸ் யூஷுவல் இந்த 4 டேர்மையும் நல்லா படிச்சுக்கணும். ஸோ எதை பத்தினாலும் கேள்வி வரலாம். அப்போ முதல்ல நம்ம இந்த அல்டர்னேட்டிவ் ஹைபோதிசிஸ் பத்தி பார்த்துருவோம். The statement that contradicts the null hypothesis, it proposes that there is a significant relationship or differences between variables. இந்த ட்ரெடிஷனல் புக்குக்கும் ஆன்லைன் சோர்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொல்லக்கூடியது அல்டர்னேட்டிவ் ஹைபோதிசிஸ். அதுக்கு ஆப்போசிட் தான் நல் ஹைபோதிசிஸ். ஸோ இந்த ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சொல்லக்கூடியது நல் ஹைபோதிசிஸ். அதான் உண்மை. அப்படிதானே கேட்டிருக்காங்க. there is no significant differences in the academic performance. உண்மையிலேயே பெர்ஃபார்மன்ஸ்ல ஆன்லைன் சோர்ஸும் ட்ரெடிஷனல் புக்ஸுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. அது கரெக்டான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நல் ஹைபோதிசிஸ். சரி. அப்புறம் ரிசர்ச் கொஸ்டின் என்ன? இட்ஸ் அ ப்ராட் கொஸ்டின் about the topic the researcher wants to investigate. என்ன பத்தி நம்ம ஆராய்ச்சி எடுக்கணுமோ அதான் ரிசர்ச் கொஸ்டின்.
ரிசர்ச் ஆப்ஜெக்டிவ் நாம என்ன விஷயத்தை அடையணும், எது கோலோ அது ரிசர்ச் ஆப்ஜெக்டிவ். கொஸ்டின் நம்பர் 10. Which of the following is the key characteristics of a learner center approach to teaching? எது மாணவர்களை சார்ந்த ஒரு கற்றலாக இருக்கும்? என்னது? ஆசிரியரை பிரைமரி சோர்ஸ் ஆஃப் நாலேஜா வச்சுக்கணும். கண்டிப்பா இல்ல. இத வெட்டிருங்க. எம்பசிஸ் ஆன் கவரிங் தி என்டையர் சிலபஸ். எப்படியாவது சிலபஸ முடிக்கணும்பா. அ ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் போட்டாவது 4 நாவலினுடைய சம்மரிய ஒரே நாள்ல முடிச்சிடணும். அ அதுவா? இல்ல. யூனிஃபார்ம் இன்ஸ்ட்ருமென்டல் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ஆல் லேர்னர்ஸ். எல்லாருக்கும் ஒரே விதமான கற்றல் திறன குடுக்கிறது. அப்படியா? இல்ல. நான் ஏற்கனவே சொன்னேன். நல்லா படிக்கக்கூடியவனுக்கு ஈஸியா நீ சொல்லிக் குடுத்துட்டு போ. படிக்காதவனுக்கு யூ ஹேவ் டூ ஸ்பெண்ட் சம் டைம். கண்டிப்பா நீங்க வந்து டைம் குடுத்து தான் ஆகணும். ஸோ ரைட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் இன்வால்வ்மென்ட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இன் த லேர்னிங் ப்ராசஸ். ஓகே. ஜெனரலான ஸ்டேட்மெண்ட்ஸ். Next question number 11. Which of the following primarily aims to explore and understand a phenomenon within its natural context? அதாவது மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச்னு ஒரு டாபிக் இருக்குங்க. என்னெல்லாம் டைப் ஆஃப் ரிசர்ச் இருக்குது. இது வந்து நாட் ஒன்லி ஃபார் இங்கிலீஷ் லிட்டரேச்சர். எல்லா விதமான லிட்டரேச்சர், காமன் சயின்ஸ், சோசியல், ஹியூமானிட்டீஸ் எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு ரிசர்ச்சுக்கான ஒரு கேள்வி. ஓகே. Which of the following research methods primarily aims to explore and understand a phenomenon with its natural context? இயற்கையாகவே அதுக்குள்ளாடியே ஆ, அது வந்து என்னது? என்ன விஷயங்கள் கண்டக்ட் பண்றோம்? என்ன கொள்கைக்கு இல்ல என்ன விஷயத்த ஏம் பண்ணி இது போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்குது. என்னது அது? அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். அப்படின்னா என்ன? இட் ஃபோக்கஸஸ் ஆன் இட்ஸ் டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ், பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அண்ட் மீனிங்ஸ் அஸ் தே அக்கர் நேச்சுரலி. இயற்கையா நடக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து அது கத்துக்குது. இட் ஆஃபன் இன்வால்வ்ஸ் மெத்தட்ஸ் லைக்ஸ் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கும்? இன்டர்வியூஸ், ஃபோக்கஸ் குரூப்ஸ், அப்சர்வேஷன்ஸ் இன் ரியல் வேர்ல்ட் செட்டிங்ஸ் டு கெயின் ரிச் டிஸ்கிரிப்டிவ் டேட்டா. இது சாதாரணமான ஒரு விஷயங்க. ஆர்டினரியா நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நமக்கு இதுல என்ன அதிகபட்சமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்னா என்ன? சர்வேனா என்ன? கோரிலேஷனல் ரிசர்ச்னா என்ன? கூடவே நம்ம இதே மாதிரி இன்னொன்னு மேல பார்த்தோம். குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். ஸோ அத பத்தியும் கொஞ்சம் சர்ச் பண்ணுங்க. டைப் ஆஃப் ரிசர்ச்ல எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச், சர்வே அண்ட் கோரிலேஷனல் ரிசர்ச். எக்ஸ்பெரிமெண்டல்னா என்ன? இன்வால்விங் மேனிபுலேட்டிங் ஒன் ஆர் மோர் வேரியபிள்ஸ் டு டிட்டர்மின் காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். ஒண்ணுக்கு 2 விஷயங்கள அந்த வேறுபாடுகள பொருத்தி காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்ஸ நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது சர்வே ரிசர்ச். It aims to gather data from a sample of individuals through questionnaires. பெரிய ஒரு புக்லெட்ட குடுத்துருவாய்ங்க. ஏகப்பட்ட கேள்விகள கேட்பாய்ங்க. ஒரு 5 ஆப்ஷன். ந நன்றாக உள்ளது. கொஞ்சம் நன்றாக உள்ளது. உள்ளது. இல்லை. இல்லவே இல்லை. அப்படிங்கிற மாரி 4, 5 டைட்டில குடுத்து நம்ம டிக் பண்ணி குடுக்கணும். நமக்கு காலேஜஸ்ல ஸ்டூடண்ட்ஸ் கொண்டு குடுத்தாய்ங்கன்னா, நம்ம கண்ட மேனிக்கு நம்ம இஷ்டப்படி டிக் பண்ணி குடுத்துருவோம். ஸோ அது சர்வே ரிசர்ச். கோரிலேஷனல் ரிசர்ச் examines the relationship between two or more variables without manipulating them. எந்த பிரச்சனையும் டிஃபரன்ஷியேட்ஸும் காணிக்காம பண்றது. It identifies patterns and associations but does not necessarily delve into rich context of the phenomenon. Okay. So same thing again and again. சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான் இருக்குது. ஒரு ஒன் வேர்ட்ல இதனுடைய டெஃபினேஷனை கேட்டு இது எதுக்கான டெஃபினேஷன்டா அப்படின்னு கேட்டுருவாங்க. தென் இனி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து லிட்ரேச்சர் சார்ந்ததாக இருக்கும். In literary research, a close reading typically involves க்ளோஸ் ரீடிங் அப்படின்னாலே நியூ கிரிட்டிசம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதை ஞாபகத்துல வச்சுங்க. நியூ கிரிட்டிக்கல் வே ஆஃப் டீச்சிங் ஆர் ஆட்டிடியூடிங் அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா, பேயிங் கேர்ஃபுல் அட்டென்ஷன் டு த லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபார்ம் ஆஃப் தி டெக்ஸ்ட். ஒரு வகையான ஃபார்மலிசம் தான். சரிங்களா? ரைட். மீதி எல்லாம் ஏன் வராது அப்படிங்கிறத நான் சொல்றேன். எக்ஸாமினிங் த ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் ஆஃப் எ டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ நியூ ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவா போயிரும். நாட் அன் நியூ கிரிட்டிசிசம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அது க்ளோஸ் ரீடிங் இதெல்லாம் எம்பசிஸ் பண்ணாது. அப்புறம் அனாலிசிஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா ரிலேட்டட் டு புக் சேல்ஸ். இது வந்து பப்ளிகேஷன் ஹிஸ்டரி. இது வந்து நமக்கு லிட்டரேச்சர்ல இது சூட்டே ஆகாது. அப்புறம் லாஸ்ட் ஒன் இன்டர்வியூவிங் ஆதர்ஸ் அபவுட் தேர் இன்டென்ஷன். இது வந்து இப்போ இருக்கக்கூடிய நியூ வே ஆஃப் ரிசர்ச்சா இருக்குமே தவிர, க்ளோஸ் ரீடிங் இல்ல. கண்டிப்பா இது க்ளோஸ் ரீடிங் இல்ல. ஏன்னா க்ளோஸ் ரீடிங்ல வி நெவர் டாக் அபவுட் ஆதர்ஸ். ஸோ இதை நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன் க்ளோஸ் ரீடிங் ஆர் நியூ கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல, நியூ கிரிட்டிசம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வந்து ஆதரை வந்து கன்சிடரே பண்ண மாட்டோம். ஓகே. டெப்த் ஆஃப் தி ஆதர்லாம் இதுல இருந்து தான் பிறக்குது. நம்பர் 3. 13. ஓகே.
Which teaching method in English literature encourages active student participation through discussion and sharing of interpretations? ஓகே. எது மாணவர்களையும் இந்த பேசக்கூடிய ஒரு அந்த உரையாடக்கூடிய அந்த நபரையும் இணைக்குது? லெக்சர் மெத்தடா, டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷனா, டெமான்ஸ்ட்ரேஷனா, செமினாரா? ஆன்சர் செமினார். செமினார்ல தான் we can interact with the speaker. The students can interact with the speaker. ஆனா நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய எந்த செமினார்லயும் எந்த பசங்களும் என்ன பண்ண மாட்டாங்க? வாயை திறக்க மாட்டாங்க. பட் இந்த ஃபாரம்ல நடக்கக்கூடிய செமினாரா இருக்கட்டும், இல்ல கிளாஸ் ரூம்ஸ்ல நம்ம சும்மா கண்டக்ட் பண்ணக்கூடிய செமினாரா இருக்கட்டும், இன்டராக்ட் பண்றதுக்கான பெஸ்ட் வே அது. ஏன்னா லெக்சர் மெத்தட் அப்படிங்கிறது டீச்சர் ஓரியன்டட். டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது இருக்கிறத அப்படியே கொட்டிடுறது. அதுவும் டீச்சர் ஓரியன்டட் தான். டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தடும் டீச்சர் ஓரியன்டட் தான். எது ஸ்டூடெண்ட் ஓரியன்டட், ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேஷன் உள்ளது அப்படின்னா செமினார் மெத்தட் மட்டும்தான். ஸோ இதுல நீங்க 2 விஷயம் பாருங்க. which teaching method belongs to teacher oriented? which teaching methods are belongs to students oriented? தனித்தனி லிஸ்ட் எடுத்துக்க. A research paper in English literature that analyzes recurring symbolic patterns in Shakespeare's tragedies is likely employing which approach? எது மூலமாக இந்த சிம்பாலிக் பேட்டர்ன்ஸை நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஃபார்மலிஸ்டிக் கிரிட்டிசிசம். ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொன்னோம் இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி இதில் தான் பார்த்தோம். isn't it? நியூ கிரிட்டிசம் அப்படிங்கிறதா லாங்குவேஜுக்கு, ஸ்ட்ரக்சருக்கு, ஃபார்ம் ஆஃப் டெக்ஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். இங்கேயும் அதே தான். சிம்பாலிக் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர் தான். இப்போ இது ஃபார்மலிஸ்டிக் கிரிட்டிசிசம் தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். மீதியெல்லாம் ஏன் கொடுக்காது அப்படிங்கிறது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். பயோகிராஃபிக் கிரிட்டிசிசம் ஆதருடைய அந்த லைஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். மார்க்சிஸ்ட் கிரிட்டிசிசம் சோசியாலஜிக்கல் இல்லை கம்யூனிசம் சார்ந்த விஷயங்களுக்கு. போஸ்ட் கொலோனியல் கிரிட்டிசிசம் காமன்வெல்த்தில் அமையக்கூடிய ஒரு விஷயம். அதாவது வெள்ளக்காரன் அவன் போன அப்புறமும் இன்னும் அவனுடைய அந்த எசன்ஸ், அவனுடைய அந்த கொலோனியல் இன்னும் அடிமைத்தனம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு நம்ம பேசுறது. which of the following is a key characteristic of effective questioning techniques in a literature classroom? எது? asking only questions with one correct answer, discouraging students follow up, கேள்வி கேட்ட நீ தொலைஞ்ச அப்படின்னு கேட்கிறதா, ப்ரொமோட்டிங் ஹை ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ் த்ரூ ஓப்பன் எண்டட் கொஸ்டின், கேள்வி கேட்டுட்டே இருக்கிறது, கேள்விக்கு சரியா பதில் கிடைக்கலாம், கிடைக்காமையும் போகலாம், இல்ல அது வந்து இன்னொரு ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ஸ்டேஜ்ல போய் நிக்கலாம். அதுதான் உண்மையிலேயே லிட்ரேச்சர் கிளாஸ் ரூம்ல இருக்கக்கூடிய எஃபெக்டிவ் கொஸ்டின் செஷன். சரிங்களா? ஃபோக்கஸிங் பிரைமர்லி ஆன் ஃபேக்சுவல் ரிகால், இருக்கிறத உள்ளதே உள்ளபடியே சொல்றதா? இல்லவே இல்லைங்க. நீ நல்லவனா கெட்டவனா தெரியாது. ஒரு பக்கத்துல இருந்து பார்த்தா நீ நல்லவன் மாதிரி தெரியற, இன்னொரு பக்கத்துல இருந்து பார்த்தா கெட்டவன் மாதிரி தெரியல. அதுதான் ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ். அப்படியே அது ஒரு க்ளோஸ் ஆகாது. அப்படியே போயிட்டே இருக்கும். அதுக்கு ஆன்சர்ஸ் இருக்கணுமான்னு கேட்டா இல்ல, தேவையில்ல. ஓகே, ஃபைன். தி கான்செப்ட் ஆஃப் இன்டர்டெக்சுவாலிட்டி இன் லிட்டரரி ஸ்டடீஸ் ரெஃபர்ஸ் டு எதுங்க? எதை குறிக்குது? கனெக்ஷன்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் பிட்வீன் டிஃபரண்ட் லிட்டரரி டெக்ஸ்ட். ராமாயணத்தை கொண்டு வந்து ராவணன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துக்குள்ள செலுத்தியிருப்பாங்க. ஓகே. ஷேக்ஸ்பியரோட மேக்பத்தை கொண்டு வந்து இன்னொரு லிட்டரரி டெக்ஸ்ட்டுக்குள்ள செலுத்தியிருப்பாங்க. இப்படி இதுக்கு முன்னாடி எழுதின ஒரு புத்தகங்கள், இல்ல அந்த ஒரு பர்டிகுலர் ஆதர் எழுதின இன்னொரு ஒர்க்கை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லோகேஷ் கனகராஜனுடைய ஒரு யூனிவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். கைதி படத்துல இருக்கிறத கொண்டு வந்து மாஸ்டருக்குள்ள நுழைச்சாரு, மாஸ்டருக்குள்ள இருக்கக்கூடியதை கொண்டு அடுத்த படத்துல நுழைச்சாரு. இப்படி மாறி 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 ஒன்னுல இருக்கக்கூடியதை இன்னொன்னு நம்ம ஃபைன் பண்ண முடியுது. ஒரு இன்டர்டெக்சுவாலிட்டி அதுல பிடிக்கிறோம்ல, அதுதான் லிட்டரரி ஸ்டடீஸ்ல முக்கியமானது. தி கனெக்ஷன் அண்ட் ரெஃபரன்சஸ் பிட்வீன் டிஃபரண்ட் லிட்டரரி டெக்ஸ்ட். The relationship between an author's life and their works வந்து it's not an intertextuality. Social and political context within a text was produced. சத்தியமா இதுவும் இல்ல. Psychological impact of literature on readers இதுவும் இல்ல. இதெல்லாம் intertextuality இல்ல. இது மட்டும்தான் intertextualityக்கான definition. Next. Which teaching strategy involves students taking on roles and acting out scenes from a literary work? இது ஓப்பன் கொஸ்டின்ங்க. ரோல் பிளேயிங். இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை அந்த ஒரு ரோலை நம்ம எடுக்க வைக்கலாம். லேடி மேக்பத் நம்ம இருக்கக்கூடிய ஒரு ரவுடி சொர்ணாக்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரை பிடிச்சி லேடி மேக்பத் கொடுத்துருவாங்க, ஒரு போல்டான கேரக்டரை காமிக்கிறது. சாசருடைய கேண்டம்பரி டேல்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு பையன் வந்து கொஞ்சம் பிளே பாய் மாதிரி இருக்கான், லஸ்ட் ஸ்பேரோ வந்து நான் பிடிச்சி அங்கே நிறுத்துங்க அப்படின்னு நிறுத்திடுவாங்க. ஸோ அந்த ரோலை நம்ம விச்சஸ் ரோல் நம்ம நிறைய பார்ப்போம். நிறைய காலேஜ் ஃபெஸ்டிவல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரரி ஃபெஸ்ட் நடந்ததுன்னா நம்ம பசங்க எல்லாம் போய் விச்சஸ் மாதிரி வேஷம் எல்லாம் போட்டுக்கிட்டு 3 விச்சஸ், ஃபேர் இஸ் ஃபவுல், ஃபவுல் இஸ் ஃபேர் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஃபைன். அது வந்து ரோல் பிளேயிங் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் லிட்டரேச்சர் ஸ்டடிங்களா. 18th one.
A researcher investigating the reception of Jane Austen's novels across different historical periods, which would likely utilize. அப்படிப்பட்ட ஜேன் ஆஸ்டனுடைய நாவல பல காலகட்டங்களுக்கு பொருத்தி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசர்ச் இருந்ததுன்னா, அது என்ன மாதிரியான ரிசர்ச் அப்படின்னு கேட்டா, அது எந்த தியரி அப்ளை பண்ணி பண்ண முடியும் அப்படின்னா, அது நியூ ஹிஸ்டாரிசத்தை பயன்படுத்தி பண்ண முடியும். சரிங்களா? உண்மையிலேயே நியூ ஹிஸ்டாரிசம் அப்படிங்கிறது தான் அந்த ஹிஸ்டரிய வேற ஒரு ஒரு ரூபத்துல நம்ம பொருத்தி பார்க்க சொல்லக்கூடிய ஒரு தியரி. ஓகே. அத விட்டீங்கன்னா, ஒருவேளை அந்த நியூ ஹிஸ்டாரிசம் ஆப்ஷன்ல இல்ல. இந்த மாரி ஒரு கேள்வி கேட்டாங்க அப்டின்னா, ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரி இருந்தாலும் நீங்க அத சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா, ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரி அப்படிங்கிறது டெத் ஆஃப் தி ஆதர்ல இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் தான். ரீடர் என்ன அதுல புரிஞ்சுக்கிறாரோ, அதுதான் அதுக்கான அர்த்தம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 சின்ன ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துப்போம். இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஒரு வீடியோலயே இது என்ன இருக்குது? வெள்ளைன்னு ஒரு 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 வெள்ள நான் சொல்றேன் இது வெள்ள அப்டின்னு. ஸோ இது YouTube, இது ஒரு பேஜ், இது ஒரு பிடிஎஃப் ஃபைல் இப்படின்னு தெரியாதவங்க இத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெள்ள அப்படிங்கிறது ஒரு ஆளுடைய பேரு. ஓ! இப்போ ஒரு ஆள சொல்றாரா இருக்கும். வெள்ளைங்கிற ஒரு ஆள சொல்றதா இருக்கும். ஒரு விவசாயி, ஒரு பசு வளர்க்கக்கூடியவன், வெள்ள பசு. அத நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம்? "ஏய் வெள்ள, வெள்ள அங்க மேய்ஞ்சுட்டு இருக்கு. வெள்ளையன்" அப்படின்னா ரொம்ப வெளுப்பா இருக்கக்கூடியவன. ஸோ இப்படின்னு அவனுக்கு இந்த டெக்ஸ்ட் மேல எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்காது. அவனுக்கு என்ன புரியுதோ, அவனுடைய என்விரான்மென்ட் எப்படி இருக்குதோ, உடனடியா அவன் அப்படி புரிஞ்சுப்பான். மை புரொஃபசர் யூஸ்ட் டூ சே, "ரோஸ் இஸ் அ வேர்ட்." ரோஸ் அப்படிங்கிறது என்னுடைய என்விரான்மென்ட்க்கு இட்ஸ் அ ஃப்ளவர். நீங்க இப்ப கேட்கக்கூடிய உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய என்விரான்மென்ட்க்கும் அது வேற வேறயா மாறும். ஒருத்தருக்கு அது கலரா இருக்கலாம். ஒருத்தருக்கு அது இட்ஸ் அ நேம் ஆஃப் ஃபிரெண்டா இருக்கலாம். இட்ஸ் அ ஃபிராக்ரன்ஸ். இட் சிம்பலைஸ் லவ் இப்படின்னு மாறி மாறி போயிட்டு இருக்கலாங்க. இதுதான் ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரி. அவனுக்கு அந்தந்த மீனிங். ஓகே, ஃபைன். அத நீங்க தப்புன்னெல்லாம் சொல்ல முடியாது. அவனுக்கு அதான் மீனிங்கா புரிஞ்சிருக்கு. ஓகே. சோ ஹியர் நியூ ஹிஸ்டாரிசம் இஸ் த ஆன்ஸர். கொஸ்டின் நம்பர் 19. Which of the following is a crucial element of a well-structured research proposal in English literature? ரிசர்ச் ப்ரொபோசல். ஒவ்வொரு வாட்டி நீங்க பிஜில முடிச்சு வந்திருப்பீங்க நான் நம்புறேன். இல்ல நீங்க புதுசா பார்க்கக்கூடியவங்க அப்படின்னா, ரிசர்ச் ப்ரொபோசல் தாங்க ரிசர்ச்னுடைய முதல் படி. நான் இதெல்லாம் பண்ண போறேன். இப்படி இப்படி பண்ண போறேன் அப்படிங்கிறத உங்க கைடுக்கு நீங்க சொல்றது. இதுல இருக்கிறதுல தி பெஸ்ட் அப்படின்னா, a clear statement of a research question and its significance. ஏன் அப்படின்னா, ரிசர்ச் கொஸ்டின் இருந்தா தாங்க அதனுடைய டிசைன் கரெக்ட்டா பண்ண முடியும். என்ன கேள்வி? ஃபெமினிசம் அப்படிங்கிறது இப்ப வேணுமா வேண்டாமா? லவ் உண்மையா இல்லையா? ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையா இல்லையா? ஐசோலேஷன்னால என்ன பிரச்சனை? இப்படிங்கிற ரிசர்ச் கொஸ்டின்ஸ் மூலமா தான் நமக்கு வெல் ஸ்ட்ரக்சர்ட் ரிசர்ச் உருவாக முடியும். மீதி ஆப்ஷன் எல்லாம் ஏன் இதுக்கு சூட் ஆகாது? எது குரூஷியல் எலிமெண்ட் அப்படின்னா, மீதி எல்லாம் ஏன் குரூஷியல் எலிமெண்ட் இல்லைங்கிறத பார்த்துப்போம். எ லென்தி அண்ட் டீட்டெயில்டு பெர்சனல் பயோகிராபி ஆஃப் எ ரிசர்ச்சர். நம்மளுடைய டீட்டெயில் நான் இங்க தான் பொறந்தேன். நான் இங்க வளர்ந்தேன். இங்க வந்து நான் பெரிய ஆள் ஆனேன். இதெல்லாம் நமக்கு அங்க ரிசர்ச்ல தேவையே இல்ல. ஆதருடைய பயோகிராபியுமே உண்மையிலே தேவையில்ல ரிசர்ச்சுக்கு. தென் a comprehensive list of every book ever published on the topic. நீங்க வந்து போஸ்ட் கொலோனியலிசத்துல இப்போ ரிசர்ச் பண்றீங்க. அவ்வளவு புக்கையும் எடுத்து எழுதி, "வாடா இதுலலாம் தான் நான் ரிசர்ச் பண்ண போறேன்" அப்படின்னு குடுத்தா அது ரிசர்ச் ப்ரொபோசல் ஆகுமா? நோ. அன் அப்சல்யூட் கேரண்டி ஆஃப் கிரவுண்ட் பிரேக்கிங் ஃபைண்டிங்ஸ். கண்டிப்பா நான் இவ்வளவு விஷயங்கள நான் வெளிக்கொணர போறேன். அப்படின்னு சொன்னா அது ரிசர்ச் ப்ரொபோசலா? நோங்க. ஏன் அப்படின்னா, ஃபைண்டிங்ஸ் அப்படிங்கிறதே ஒரு பொய். ரிசர்ச்ல ஃபைண்டிங்ஸ் நம்ம எழுதுவோம். கன்க்ளூஷன்ல இதெல்லாம் ஃபைண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே பொய். ஏன்னா அது என்னைக்கும் நிலைத்து நிற்காது. ஸோ கேரண்டி ஆஃப் கிரவுண்ட் பிரேக்கிங் ஃபைண்டிங்ஸ் அப்படிங்கிறது தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ தி தேர்ட் ஒன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ லாஸ்ட் கொஸ்டின். யூசிங் கிராஃபிக் ஆர்கனைசர்ஸ் சச் அஸ் மைண்ட் மேப்ஸ், வென் டயகிராம்ஸ் இன் லிட்டரேச்சர் கிளாஸ் ரூம்ஸ் பிரைமர்லி எய்ம்ஸ் டூம்ஸ். ஓகே. அதாவது ஒண்ணும் இல்லைங்க. நீங்க வந்து மேக்பெத் டீச் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த யூரோப்பினுடைய மேப் எடுத்துட்டு போனீங்கன்னா, ஸ்காட்லாண்ட அழகா இதுதான் ஸ்காட்லாந்து. இங்க தான் என்ன நடந்தது? மேக்பெத்தினுடைய கதை நடந்தது. இப்ப வெஸ்ட்மினிஸ்டர் அபே சாசர் பத்தி டீச் பண்ண போறீங்க. அப்படியே அந்த வெஸ்ட்மினிஸ்டர் அபேயினுடைய ஃபோட்டோ சர்ச் இருக்கிற மாரியும், கிரேவ்யார்ட் இருக்கிற மாரியும், அந்த சர்ச் யார்ட் இருக்கிற மாரியும் ஒரு பிக்சர் எடுத்து கொண்டு போய் பாருங்க. இதான் வெஸ்ட்மினிஸ்டர் அபே. இங்க தான் சாசர வந்து அடக்கி வச்சிருக்காங்க. அவர அடக்கம் பண்ண அப்புறம் தான் இந்த இடத்துக்கு பேர் என்ன வந்தது? பொயட்ஸ் கார்னர் அப்படின்னு வந்தது. அப்படின்னெல்லாம் நீங்க டீட்டெயிலா சொல்லிக் குடுக்கும் பொழுது, அது எதுக்காக அப்படி சொல்லிக் குடுக்குறீங்க? அல்டிமேட் எய்ம் என்ன? அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆஸ் அ ஸ்டூடண்ட்ஸ் கிராமர் அண்ட் வெக்காபுலரி ஸ்கில்ஸ் அதுக்கா? அவன் எந்த அளவுக்கு கிராமர், இஸ், வாஸ் எல்லாம் பயன்படுத்துறான்? எந்த அளவுக்கு வார்த்தைகள பயன்படுத்துறான்? அதுக்கா? புரொவைட் பிரேக் ஃப்ரம் ட்ரடிஷனல் ரீடிங் அண்ட் ரைட்டிங். சும்மா படிக்கிறதும், எழுதுறதும் இருக்கிறதுல கொஞ்சம் விடுபட்டு இருக்கட்டும். அதுக்கு வேண்டியா? அதுதான் அதனுடைய எய்மா. என்கரேஜ் ஸ்டூடண்ட்ஸ் டூ மெமரைஸ் பிளாட் பாயிண்ட்ஸ் அண்ட் கேரக்டர் நேம்ஸ்.
எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கணும் பசங்க. அதுக்கு வேண்டியா? இல்ல. ஹெல்ப் ஸ்டூடண்ட்ஸ் விஷுவலி ஆர்கனைஸ் ஐடியாஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ரிலேஷன்ஷிப் வித்தின் அ டெக்ஸ்ட். நாம அந்த பர்ட்டிகுலர் டெக்ஸ்ட் கூட ஒரு இணக்கமான ஒரு போக்க உருவாக்கணும் இல்லைங்களா? அத விஷுவல் மூலமாக ஈஸியா கொண்டு வர முடியுங்க. அதனால தான் அது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய கிளாஸஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, நான் மேக்ஸிமம் ஸ்லைட்ஸ்ல வந்து பிக்சர்ஸ் வைப்பேன். அதுக்கான ரீசன் வந்து நம்ம ஒண்ணும் சின்ன பிள்ளை இல்ல. பிஏ படிக்கிறீங்க, எம்ஏ படிக்கிறீங்க, எம்ஃபில் படிக்கிறீங்க, பிஹெச்டி பண்றீங்க, நெட் செட்டுக்கு படிக்கிறீங்க. நீங்கலாம் சின்ன பசங்க இல்ல. பட் இருந்தாலும் ஒரு விஷுவலைஸ்டா உங்களுக்கு குடுக்கும் பொழுது, அது அப்படியே போய் பதிஞ்சுக்கும். நம்மளுடைய மசில் மெமரின்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? அந்த மசில் மெமரில போய் பதிஞ்சுக்கும். அது மூலமா நம்ம வந்து சில விஷயங்கள ரீகால் பண்ண முடியும். அதுதான் ஸ்கூல்ஸ்ல வந்து ஆக்டிவ் லேர்னிங் மெத்தட் பிளஸ் இப்படின்னெல்லாம் நெறைய விஷயங்கள் வச்சிருக்கிறாங்க. பிஎட் படிக்கக்கூடியவங்களுக்கும் என்ன பண்ணுவாங்க, சார்ட் கொண்டு போக சொல்லுவாங்க, ஃப்ளோ சார்ட் கொண்டு போக சொல்லுவாங்க, ரொட்டேட் சார்ட் கொண்டு போக சொல்லுவாங்க. டீச்சிங் எய்ட்ஸ் கொண்டு போய் காமிங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் விஷுவலி ஆர்கனைசிங் ஐடியாஸ நமக்கு வந்து ஒழுங்குபடுத்துறது. அதுதான். அது வந்து ரொம்ப ஒரு சிஸ்டமேட்டிக் வே. ஓகே ஃபைன். ஸோ இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின்ஸ் மாதிரி எனக்கு தோணுச்சுது. எக்ஸெப்ட் 1 ஆர் 2 சரிங்களா? ஒரு 15 மார்க்ஸ் நீங்க இதுல ஓரளவுக்கு படிச்சு எடுத்திருந்தீங்க அப்படின்னா, நீங்க கவலையே பட வேண்டாம். இந்த இங்கிலீஷ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் உங்க கையில. சரிங்களா? பிலோ 15 ஆர் 10 பிலோ அப்படின்னா, யூ ஹேவ் டூ வொர்க். நீங்க கண்டிப்பா இன்னும் வொர்க் பண்ணுங்க. திரும்பியும் படிங்க. இந்த ஏரியாஸ் எல்லாம் ஒரு 20% ஏரியாஸ் தான். இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய ஒரு 20% ஏரியா. இத தள்ளி நெறைய விஷயங்கள் இருக்குங்க. நீங்க உள்ள ஜஸ்ட் கூகுள் இட். உங்களுக்கு தெரியாத விஷயங்கள கூகுள் பண்ணும்போது நெறைய ப்ராபிங் கீழ கீழ வந்துட்டே இருக்கும். ஒரு டைப் ஆஃப் ரிசர்ச்ச பத்தி படிச்சீங்கன்னா, இன்னொரு டைப் ஆஃப் ரிசர்ச் அதே ப்ராப் பண்ணி குடுக்கும். அதனால அத பத்தி கொஞ்சம் கத்துக்கங்க. ஆ இன்னைக்கு நடந்த இந்த ஃபீட்பேக் அதாவது இந்த ஆன்சர் கீ டிஸ்கஷன் செஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, கீழ கமெண்ட்ஸ்ல குடுங்க. நெறைய பேர் என்ன கேட்டீங்கன்னா, நேத்தே அந்த ஜஸ்ட் நீங்க பிரிப்பேர் பண்ணுங்கன்னு குடுத்த அந்த வீடியோல என்ன கேட்டீங்கன்னா, டவுட்ஸ் இருக்குது. என்ன பண்றது அப்டின்னா, அ இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து அந்த கான்டாக்ட் நம்பர் குடுக்குறேன். ஜஸ்ட் வாட்ஸ்அப் இட் ஃபார் த நம்பர் அண்ட் வித்தின் அ டே அடுத்த கிளாஸ்ல வகுப்புல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அத கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ரைட். தேங்க் யூ.